அமித்ஷா வந்து 150 மேஜிஸ்ட்ரேட் அல்லது மாவட்ட கலெக்டர்களோட ஃபோனில் பேசியிருக்கிறார். எதுக்கு பேசியிருக்கிறாரு? அந்த பயம் இருக்கிறதுனால தான் 150 கலெக்டர்கிட்ட நீங்கள் பேசியிருக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். என்னுடைய கேள்வி, ஒரு நாட்டினுடைய ஒன்றிய அரசுடைய உள்துறை அமைச்சர் ஒரு மாவட்ட கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி பேச வேண்டிய அவசியம் என்ன? இவர்கள் முடிவை தங்களுக்கு சாதகமாக கொண்டு வருவதற்கு என்னமோ வேண்டுமானாலும் செய்வார்கள். இப்போ பாரதிய ஜனதா வலுவாக இருக்கிற இடங்கள்ல இவர்கள் மட்டும்தான் பூத் ஏஜெண்டை கண்ட்ரோல் செய்பவர்களாக இருக்கிறார்கள். கர்நாடகா பொறுத்த வரைக்கும் பிஜேபி அதிகம் ஜெயிக்குதுன்னு சொல்றாங்க. கர்நாடகாவில் என்ன பிரச்சனைனா, கர்நாடகாவில் ஓட்டிங் பேட்டர்ன் மாறி மாறி போடுறது வழக்கம். காங்கிரஸ் போட்டால் பிஜேபி போடுவாங்க, பிஜேபி போட்டால் காங்கிரஸ் போடுவாங்க. அப்படி இந்தியா கூட்டணி அந்த நம்பரை தொட்டுட்டா சந்திரபாபு நாயுடு கூட தன்னுடைய ஸ்டாண்டை மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் செயல்பாட்டர் திரு நாதன் அவர்களோடு இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். 150 கலெக்டருக்கு அமித்ஷா ஃபோன் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. இது என்ன கிரவுண்டில் என்ன சேஞ்சஸ் பண்ணுறதுக்காக இந்த வேலை நடக்கும்? ஜெயராம் ரமேஷ் இருக்கா இல்லையா, பொதுச் செயலாளர், காங்கிரஸ் பொதுச் செயலாளர், அவர் ஒன்று சொல்லியிருக்கிறார். அமித்ஷா 150 மேஜிஸ்ட்ரேட் அல்லது மாவட்ட கலெக்டர்களோட ஃபோனில் பேசியிருக்கிறார். எதுக்கு பேசியிருக்கிறாரு? அப்போ தேர்தல் முடிவுகளை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு இவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நீங்கள் ஹோம் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ ஜூன் 4க்கு பிறகு நீ வீட்டுக்கு போகிறீங்க, அந்த பயம் இருக்கிறதுனால தான் 150 கலெக்டர்கிட்ட நீங்கள் பேசியிருக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். என்னுடைய கேள்வி, ஒரு நாட்டினுடைய ஒன்றிய அரசுடைய உள்துறை அமைச்சர் ஒரு மாவட்ட கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி பேச வேண்டிய அவசியம் என்ன? இப்போ ஜெயராம் ரமேஷ் 150 நம்பர்ஸோடு சொல்லும்போது அதில் அது உண்மை அப்படின்ற விஷயந்தான் அதில் இருக்குது. ஏன் பேச வேண்டும்? ஏன் தேர்தல் ஆணையம் பிஜேபிக்கு ஆதரவாக 7 கட்ட தேர்தல்கள் நடத்தியதாக இருக்கட்டும், அல்லது மோடி பேசிய வெறுப்பு பேச்சை கண்டுகொள்ளாமல் இருந்ததாக இருக்கட்டும், துல்லியமான வாக்குப்பதிவை வெளியிடாமல் இருந்ததாக இருக்கட்டும், வெளியிட்ட போது கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேற்பட்ட வாக்குகள் அதிகமாக அவங்க சேர்த்ததாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு சந்தேகத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. அப்போ இவர்கள் இந்த மீடியா, எலெக்ஷன் கமிஷன், அப்புறம் இந்த தேர்தல் ஆணையம், இது எல்லாமே சேர்ந்து கொண்டு இவர்கள் முடிவை தங்களுக்கு சாதகமாக கொண்டு வருவதற்கு என்னமோ வேண்டுமானாலும் செய்வார்கள். அது சூரத்தில் பார்த்தோம். இப்போ சூரத்தில் எப்படியும் பாரதிய ஜனதா தான் ஜெயிக்க போகிறது. ஏன் மற்ற கட்சி வேட்பாளர்கள் காங்கிரஸ் உள்ளிட்டவங்களை வித்ட்ரா பண்ண வைக்கணும்? எதுக்கு காங்கிரஸ் வேட்பாளர் பிஜேபியில் சேர்றாரு? இந்தூரில் என்ன நடந்துச்சு? அப்போ இதெல்லாம் நமக்கு சந்தேகத்தை. அப்போ நீ ஜெயிக்கக்கூடிய தொகுதியிலே இதை நீ பண்ணுற அப்படின்னு சொன்னால், இப்போ ஹிந்தி பெல்ட் இருக்குதுங்க. ஹிந்தி பெல்ட்டில் நீங்கள் ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 10லேருந்து 15 லட்சம் மக்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. ஒரு 2000த்துக்கும் மேற்பட்ட பூத்துகள் இருக்குது. அப்போ ஒரு பூத்தில் நீங்கள் ரொட்டீனாக அந்த வேலையை செய்யணும்னா ஒரு 2-3 பேர் வேணும். சுழற்சி முறையில் சாப்பிடும்போது ஒருத்தர் மாற்றணும், ஏதாவது அவசர தேவைகள் போனால் ஒருத்தர் மாற்றணும். குறைஞ்சபட்சம் 2 பேர் வச்சுக்கோங்க. அப்போ இந்த 2000 பேருக்கு நீங்கள் ஊதியம் கொடுத்து மற்ற செலவுகள்லாம் பார்க்குறது ஒரு தொகுதிக்கு 40லேருந்து 50 லட்சம் ரூபாய் தேவைப்படும். அப்போ இவ்வளவு பெரிய தொகையை பெரிய கட்சிகள் தவிர மற்ற கட்சிகள் செலவழிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ பாரதிய ஜனதா வலுவாக இருக்கிற இடங்களில் இவர்கள் மட்டும்தான் பூத் ஏஜெண்டை கண்ட்ரோல் செய்பவர்களாக இருக்கிறார்கள். சில வைரல் வீடியோ பார்த்துருக்குறோம். தொடர்ந்து ஒரு பையனே பிஜேபிக்கு ஓட்டு போடுறதா இருக்கட்டும். அப்போ முன்ன ஸ்லிப் இருந்தபோது பூத் கேப்சரிங் நடந்தது. என்ன பண்ணுவாங்கன்னா, நேராக பூத்தை கேப்சர் பண்ணி சக்கு சக்கு சக்குன்னு முத்திரையை கொட்டி போட்டுட்டு போயிடுவாங்க, இல்லை பெட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். இப்போ என்னென்னா, இது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்துருச்சு. சரி, அதை ப்ரெஸ் பண்ணால் தானே ஓட்டு. சரி, ப்ரெஸ் பண்ணுறதுல என்ன நம்பகத்தன்மை இருக்குது? அப்போ அந்த தேர்தல் அதிகாரியோ பிஜேபி ஏஜெண்டோ நினைத்தால் இப்படிப்பட்ட வாக்குகளை அவர்களால் கொண்டு வர முடியும். அதனால தான் அமித்ஷா 150 கலெக்டர்கிட்ட பேசுனது சந்தேகமாக இருக்குது. இது ஒரு சின்ன கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ தென்னிந்தியா வட இந்தியாவில் ஓட்டில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சவுத்தில் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு 130 சீட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 5 மாநிலங்கள் ப்ளஸ் எல்லாம் சேர்த்து. இப்போ இதில் ஒரு 100 சீட்டு கூடவா தென்னிந்தியாவில் இந்தியா அலையன்ஸ் ஜெயிக்காது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்போ தமிழ்நாட்டில் திமுகவுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குது, ப்ளஸ் காங்கிரஸ் கொண்டு இருக்காங்க. இந்த பக்கம் பிஜேபிக்கு தெலுங்கானாலையோ ஆந்திர பிரதேஷ்லையோ அவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரில. ஆனால் கர்நாடகாவில் பாதிக்கு பாதி இருக்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் பிரஜல் ரேவண்ணா இஷ்யூக்கு பிறகு அடுத்தடுத்த கட்ட தேர்தலில் ஒரு பெரிய பாதிப்பு, அதாவது 2வது கட்ட தேர்தலில் ஒரு பெரிய பாதிப்புங்கிறாங்க. கேரளா ஆப்வியஸாக அவங்களுக்கு சாதகமாக இல்லை.
இந்த இதுலயே வந்து ஒரு இந்தியா கூட்டணிக்கு ஒரு ஒரு பலம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது வந்து இந்த எக்ஸிட் போல் எதுவுமே பிரதிபலிக்கவே இல்லையா அவங்கள்ட்ட? ஆமாம், அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு வந்து இந்தியா அலையன்ஸ் தான் ஸ்வீப் பண்ணுது. சரி. கேரளாவில் வந்து காங்கிரஸ் தான் ஸ்வீப் பண்ணுது. ஆனால் கேரளாவில் என்டிஏ வந்து 20 24 நினைக்கிறேன் 24% வாக்குகள் வாங்குறதா வந்து இந்தியா டுடே எக்ஸிட் போல் வந்து சொல்லுது. அப்புறம் வந்து கேரளாவில் 2 அல்லது 3 சீட்டு அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க. அதில் ஒன்று திருவனந்தபுரம், இன்னொன்று வந்து இந்த சுரேஷ் கோபி போட்டியிடுற தொகுதி. இதை வந்து அவங்க சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலே 2லேருந்து 3 ஜெயிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதிமுக வந்து 0 to 2 இப்படி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து கர்நாடகா பொறுத்த வரைக்கும் பிஜேபி அதிகம் ஜெயிக்குதுன்னு சொல்கிறாங்க. கர்நாடகாவில் என்ன பிரச்சனைனா, அங்கே காங்கிரஸ் வந்து சட்டசபையில் ஜெயிச்சிருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே வந்து பாரதிய ஜனதா முக்கியமான எதிர்க்கட்சி. இப்போ ஜேடி வந்து சேர்ந்துருக்கு. நீங்கள் சொன்ன பிரிஜுவல் ரேவண்ணா தொகுதியில் கூட அவருடைய ஸ்கேண்டல் வெளிப்படுவதற்கு முன்னாடியே வந்து தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. அது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய இதை வந்து ஏற்படுத்தலை. மற்ற இடங்களில் சொல்கிறேன். இப்போ கர்நாடகாவில் வந்து ஓட்டிங் பேட்டர்ன் மாறி மாறி போடுறது வந்து வழக்கம். காங்கிரஸ் போட்டால் பிஜேபி போடுவாங்க, பிஜேபி போட்டால் காங்கிரஸ் போடுவாங்க. அதனால் கூட அதில் வந்து பிஜேபிக்கு சீட்டுகள் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஒரு 10 சீட்டு 15 சீட்னா ஓகே ரைட்டுன்னு சொல்லலாம். அவங்க வந்து ஒரு 25 அப்படின்லாம். ஆமாம், அது அவங்க சொல்கிற அளவுக்கு இருக்காது. ஆனால் சில சீட்டுகள் வந்து போக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து ஆந்திராவில் நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிரான வந்து ஒரு அலை வந்து ஆன்டி இன்கம்பன்சி வந்து இருக்கிறதுனால, அது சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் இருக்கிறதுனால இதுக்கு ஃபேவராக வந்து முடியும். இப்போ இந்தியா அலையன்ஸ் வந்து இப்போ மல்லிகார்ஜுன் கார்கே என்ன சொல்லியிருக்காருன்னு நேற்று சந்தித்த கூட்டத்துக்கு பிறகு நாங்கள் 295 சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படி இந்தியா கூட்டணி அந்த நம்பரை தொட்டுட்டா சந்திரபாபு நாயுடு கூட தன்னுடைய ஸ்டாண்டை மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே மாற்றிக்குவாங்க. அதனால் ஆந்திராவில் வந்து என்டிஏ கூட்டணி அதிகம் பெற்றிருந்தாலும் அது ஒரு கேள்விக்குறி. தெலுங்கானாவில் பிரச்சனை என்னென்னா, போன அசம்பிளி எலெக்ஷனில் இருந்த வாக்குகளை வந்து பிஆர்எஸ் இந்த முறை பெறவில்லை. அப்போ காங்கிரஸுக்கு எதிர்க்கட்சியாக வந்து பிஜேபி வந்துருச்சு. அந்த வகையில் அவங்களுக்கு கொஞ்சம் சீட்டு வந்து போகலாம். ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆமாம், அங்கே வந்து போக வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த காரணங்களெல்லாம் கூட்டி பார்க்குறதுனால தான் எக்ஸிட் போல் வந்து பிஜேபிக்கு வந்து அதிகமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் பிஜேபியை எதிர்த்து ஒரு நரேஷன் செட் பண்ணாமல் அவங்க சொல்கிற இந்துக்கள்லேயே பெரும்பான்மை இந்துக்களுக்கு அவர்கள் பிரதிநிதி இல்லை, பெரும்பான்மை இந்துக்களுக்கு அவர்கள் எதிரானவர்கள், இதை நீங்கள் பேசாமல் இதை உடைத்து நீங்கள் வந்து அரசியல் செய்யாமல் பிஜேபியை வந்து அகற்ற முடியாது. 150 கலெக்டருக்கு அமித்ஷா வந்து ஃபோன் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இது என்ன கிரவுண்டில் வந்து என்ன சேஞ்சஸை பண்ணுறதுக்காக இந்த வேலை நடக்கும்? அது என்னவா பிரதிபலிக்கிறதுக்கான யூகங்கள் இருக்குது? கண்டிப்பாக நடக்குங்க. ஒன்று வந்து இன்னும் பூத் வைஸான வாக்குகளை வந்து தேர்தல் ஆணையம் வந்து வெளியிடலை. தொகுதி வாரியான இதைத்தான் வெளியிட்டிருக்குது. அதுவே கூட உச்சநீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் போட்டு அதுக்கு பிறகு தான் வந்து அவர்கள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ பூத் வாரியாக வெளியிடலை. அப்புறம் வந்து நீங்கள் 4 கட்ட தேர்தலுக்கு பிறகு 1 கோடி வாக்குகள் வந்து அதிகரிச்சிருக்கு. ஆமாம். அப்போ அந்த 1 கோடியை நீங்கள் வந்து ஒரு தொகுதிக்கு கொண்டு போனீங்கன்னா அதுவே வந்து லட்சத்தை தொட்டுரும். ஆமாம். அப்போ இது நமக்கு ஒரு சந்தேகம். இப்போ இந்த ஒவ்வொரு தேர்தல் வாக்கு இதுலேயும் வந்து அந்த நோடல் ஆஃபீஸர் மாவட்ட தேர்தல் அதிகாரி தான் வந்து வெற்றியை அறிவிக்க போகிறார். இப்போ அவர் வந்து இப்போ வாக்கு விகிதம் வந்து வித்தியாசம் வந்து குறைவாக இருந்துச்சுன்னா ஏதாவது மேனிப்புலேட் பண்ணுவாங்களா, தபால் வாக்குகளை மேனிப்புலேட் பண்ணுவாங்களா, இல்லை இவிஎம்மையே வந்து இது பண்ணுவாங்களா, இல்லை அப்பாவுக்கு நடந்த நாங்குநேரி தேர்தல் மாதிரி அவர் ஜெயிச்சா கூட சர்டிஃபிகேட் வந்து நீ தோத்துட்டாரு இன்னொருத்தருக்கு கொடுப்பீங்களா? இது சண்டிகார் தேர்தல் மாதிரி. சண்டிகார் தேர்தல் என்ன நடந்துச்சு? கேமரா பார்த்துக்கிட்டே டக்குன்னு வந்து குத்துறாரு. அப்போ அதிகார வர்க்கம் முழுக்க வந்து இந்துத்துவ மயமாக இருக்குங்க. அது வந்து நீதித்துறையாக இருந்தாலும் சரி, தேர்தல் ஆணையமாக இருந்தாலும் சரி, சிபிஐ, இடி எந்த துறையாக எடுத்துக்கிட்டாலும் சரி வந்து இப்போ இல்லை இராணுவ தளபதி கூட 1 மாதம் வந்து பதவி நீட்டிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. இது காபந்து சர்க்காராக இருக்கும்போதே பல முக்கியமான கொள்கை முடிவுகள்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு வந்து சந்தேகத்தை வந்து எழுப்புகிறது. அதனால்தான் இந்த குடிமை சமூகங்களின் அமைப்புகள் ஒரு 120 அமைப்புகள் பெங்களூரில் சந்தித்தாங்க, அப்புறம் வந்து டெல்லியில் சந்தித்தாங்க. அதில் தீஸ்தா சேதல்வாத்து, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி தேவசகாயா, அப்புறம் வந்து பிரசாந்த் பூஷன், இது மாதிரியான பல அறிஞர்கள் வந்து சந்திச்சிருக்காங்க. தமிழ்நாட்டோட வள்ளூர் கோட்டத்தில் வந்து சென்னை வள்ளூர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. நீதிபதி ஹரி பரந்தாமன்லாம் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டார். அவரே வந்து எலெக்ஷன் கமிஷனை வந்து கடுமையாக விமர்சித்து தான் அந்த கூட்டத்தில் வந்து பேசினார். அப்போ மக்கள் எந்த அளவு விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள், எதிர்கட்சிகள் எந்த அளவு விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள், அதை பொறுத்து தான் இந்த மேனிப்புலேஷன் என்பது வந்து நடக்கும். தமிழ்நாட்டில் இது நடக்காது.
ஏன்னா அந்த காலத்துலேருந்தே திராவிட கட்சிகள் அந்த பூத் மேனேஜ்மெண்ட் வந்து பக்காவாக வந்து செய்வாங்க. ஓரளவு மகாராஷ்டிரா மேற்கு வங்கத்துலலாம் எதிர்க்கட்சிகள் வந்து வலுவாக இருக்கிறதுனால நடக்கும். ஆனால் நீங்கள் மற்ற இந்தி பெல்ட்டில் வந்து என்ன நடக்கும், பிஜேபி வந்து என்ன செய்யும் அப்படின்றது நமது சந்தேகத்திற்கு உட்பட்டது. நீங்கள் சொன்னது போல் அப்படி நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை, ஒரு செலக்டிவாக ஒரு 150 பிடிச்சி வச்சிருக்காங்க. இந்த தொகுதிக்கு மட்டும் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணால் போதுங்கிற ஒரு ஐடியா. ஆமாம், அந்த ஐடியா இருக்குல்ல அவங்களுக்கு. ஆமாம், இப்போ எல்லாத்துலேயும் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதான் அவங்களுக்கு எங்கே செல்வாக்கு அதிகமோ அங்கே வந்து அவர்கள் இதை செய்வதற்கு நிறைய 150 ஸ்வீப் பண்ணணும். காங்கிரஸ் வேட்பாளரே பிஜேபியில் சேரும் பொழுது ஒரு பூத் ஏஜெண்டை வந்து நீங்கள் வாங்க முடியாதா என்ன? அப்புறம் நீங்கள் பிஜேபியை எதிர்த்து அரசியல் செய்யாத ஒடிசா இந்த மாதிரி மாநிலங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் வந்து பிரச்சனை. இப்போ பீகார், உத்தரப்பிரதேச, யூபியில் வந்து யோகி ஆதித்யநாத் ஆட்சி நடக்குது. என்னதான் சமாஜ்வாதி வந்து வலுவாக இருந்தாலும் அவர்கள் எந்த அளவு விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து மேனிப்புலேட் பண்ண நினைத்தால் இவர்கள் வந்து செய்ய முடியும். அப்போ இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி தோழர்.